நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஆள் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இத பார்த்த என்னைக்காவது இந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும்டா, என்னதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க பத்தியே நமக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கும், கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. ஸோ இங்க இருக்கிற உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பக்கமும் நீங்க என்ன கேள்வி வேணா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஒருத்தங்க கிட்ட கேட்கலாம், அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட திரும்ப கேட்கலாம். முதல்ல பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்கலாம். இப்போ டிவில பாக்கும்போது தோணும்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவி பிரியா பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கேட்க தோணும் இல்லையா? தெரியுது, அதனால தான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யார் வேணாலும் கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம் நீங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப நாளா வந்து பாவனா கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். நான் மட்டும் தான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் வர்றீங்களா? வாருங்க. சரி, அப்படி இல்லை, அங்கே இருக்கிறதே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நீ தான். ஐயோ, கம் ஆன் டெல் மீ. ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆங்கரிங் ஆரம்பிச்சதே நம்ம விஜய் டிவி மூலியமாக தான் வச்சுங்களேன். ஓகே, பாவனாவோட பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்? சொல்லி கொடுப்போம்ல, நம்ம அதுவும் சொல்லி கொடுக்கும். பட் நம்ம என்ன சொல்றோமோ அது சொல்லிடும். நம்ம தத்தி மாதிரி நிற்போம். உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லிடுவாங்க. ஐயோ, அது உடனே சொல்லிடும் டப்புன்ட்டு. எனக்கு அந்த விஷயம் அது எப்படி அந்த மாதிரி கேட்ச் பண்ணுதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன பெரும்பாலும் அது கூட வந்து ஆங்கர் பண்ற எல்லாமே கோமாலாம் படுத்திருக்கான். ஏய், ரெண்டு பேர் உயிரோட உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓ, உயிரோட இருக்கிறத வரை மென்ஷன் பண்றேன். நீங்க வந்து கேட்ட क्वेश्चनே புரியல எனக்கு. இல்ல பாவனா, I'll tell you. அவ பேசிக்கலி என்ன கேக்குறாருன்னா, ரொம்ப ஸ்பான்டேனியஸா நாம மனசுல ஏதாவது நினைக்கிறதுக்குள்ள சொல்லாமங்கிறதுக்குள்ள நீங்க சொல்லிடுறீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன், நீங்களும் எனக்கு சொல்லி தரேன்னா நான் சொல்லி தரது நீங்க சொல்லிடுறீங்களா? ஆனா நீங்க சொல்லி தர எங்களால சொல்ல முடியல. இதுக்கு நீ 100 ரூபாய் கன்வின்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இது அந்த 20 செகண்ட்ஸ் கேள்வியை விட இந்த 2 நிமிஷம் கேள்வி எனக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருச்சு. அதான் ஒரு லூசை பத்தி லூசுக்கு தெரியும். என்னது? சரி, ஓகே பாவனா நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு நல்ல கனெக்ட்ங்க எனக்கும் என்னுடைய கோ ஆங்கர். இல்லங்க, எனக்கும் என்னுடைய கோ ஆங்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்ல கனெக்ஷன் அப்படி நான் நினைக்கிறேன். அவங்க மைண்ட்ல யோசிக்கிறது எனக்கு அப்படியே டக்குன்னு படுது, அதனால நான் சொல்லிடுறேன். அது எப்படி அப்படின்னா, பாவனா வந்து சொல்லி தருவாங்க. சொல்லி தந்தோடனே பர்டிகுலர் அது என் கூட என்ன நடக்கும் அப்படின்னா, ஏய் அடுத்து வந்து இவங்க வராங்க, கரெக்டாக இதெல்லாம் சொல்லி நீ அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அப்படின்னே கரெக்டாக அந்த ஒரு 2 மினிட்ஸில் என்னோட மெமரி பவர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாவனாக்கு தான் நல்லா தெரியும். நல்லா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு கரெக்டாக நிற்பேன். அப்போ வந்து அவங்க வந்து எங்கே அந்த மிஸ்டேக் நடந்துடக்கூடாதோ அப்படின்றதுனால வந்து அவங்க டக்குன்னு உடனே எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பக்கத்தில் திடீர்னு யாராவது ஃபஸ்ட்டு யாராவது ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா பாவனா வந்து அவங்களே சொல்லிட்டு அவங்களே பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிற மறந்து போகிறேன் என்ன, அது குறிப்பாக வந்து என் கூட அவங்க ப்ரோக்ராம் பண்ணி டியூன் ஆகிட்டாங்க. என்னதான் இவன் சொன்னாலும் இவன் சொல்ல போகிறது கிடையாது, அதனால் நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. See, but Magappa, one of my all-time favorite co-anchors. எப்படி வந்து சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? இல்ல thank you டா. அதனால நீங்க இல்ல உண்மையிலேயே நல்ல ஆங்கர். ஏமா நீ இவர இந்த நீ ஏன்டா அப்படி கேட்ட? ஏடா கேக்கும்போது பக்கத்துல சிச்சி நின்னுட்டு அதுதான் அடிச்சிங்களே, செம்மையா இருந்தது. அவன் யார் பெத்த புள்ளையோ மென்டலா ஆயிடுச்சு. இப்ப உண்மையிலே எனக்கு ஒரு கேள்வி பாவனா இருக்கு. பாவனா ஒரு மல்டி, நீங்க வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் என்ன லாங்குவேஜ் மாதிரி தெரியும்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். அது மூணு ரொம்ப சரளமா பேசக்கூடியவங்க பாவனா. அந்த திறமை எப்படி வளர்த்துக்கிட்ட அது சொல்லுமா? இது நல்ல கேள்வி, சொல்லுங்க பாவனா. எனக்கு கூட அந்த கேள்வி கேட்கணும். See how sweet. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு தமிழே தெரியாதுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவேன். என்ன வந்து பீட்டர் பொண்ணு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் விஜய் டிவியில் வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் நினைச்ச மாதிரி போல. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, தொடர் பிரம்மாண்டம், தோல்வி இல்லா முயற்சிகள், இந்த மாதிரி ஒரு பயங்கர தூய தமிழ்ல எழுதி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லவே முடியல, ஒரு 20 டேக் வாங்கினேன். அப்போ ஐயோ என்னால் இது முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணி கொடுத்த விஜய் டிவிக்கு இந்த இடத்துல ஒரு சலாம். பிகாஸ் தே வர் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் எனக்கு வந்து டு லேர்ன் தமிழ். ஹிந்தி என்னன்னா இப்போ நான் பாம்பேல இருக்கேங்க. ஆமா, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ பாம்பேல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ we've gotten a house there. பாம்பேக்கும் சென்னைக்கும் நான் வந்து மாத்தி இங்க வேலை அங்க வீடு அந்த மாதிரி இருக்கேன். அதனால ஹிந்தியை வந்து இப்ப பாலிஷ்டா கத்துட்டு இருக்கேன். சோ अब मैं हिंदी में भी बात कर सकती हूँ. சூப்பர் சூப்பர். தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பாவனாவுடன் ஒரு நாள். எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு கேள்வி கோபி கிட்ட கேட்கணும். கோபி சார் கிட்ட. ஓகே. கோபி வந்து நிறைய டாபிக்ஸ், அதாவது நீயா நானா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய டாபிக்ஸ் பண்றாரு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஆகட்டும், கேட்குற விதமாகட்டும் ஒரு ஸ்பான்டேனியஸாக வரும். பட் என்னுடைய ஃபீலிங் அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக வரதுக்கு காரணம், நீங்கள் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்களா,
ஒரு ஜீனியஸ் மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க. So a lot of homework போகுதா even though it looks spontaneous. Exactly. Lot of homework உங்களுக்கு ஆல்ரெடி இத பத்தி பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஃபுல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறதுலாம் இல்லை. அண்ட் மோரோவர் இது ஒன் மேன் ஷோவும் கிடையாது, ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஐம் ஹார்ட் லிசனர் நான் நம்புகிறேன். அண்ட் மோரோவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அப்புறம் ஆண்டனி, ஆண்டனி இஸ் வெல் இன்ஃபார்ம்ட். அது பெரிய பலம். Thank you sir, thank you. சொல்லுங்க ரம்யா. ஓகே, என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு. எனக்கா? ஆமா, நிறைய பேர் நான் வந்து வெளியில பாக்கும்போது வந்து உங்களை பத்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க சார்பா நான் அதை உங்ககிட்ட கேட்கணும். எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏங்க உங்க டிடிக்கு என்ன வயசுங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தையிலேருந்து நானும் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன், இப்போ நானே பெரிய ஆள் ஆயிட்டேன், அவங்களுக்கு என்ன வயசு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ என்னோட கேள்வி உங்க வயசு என்ன. ரெண்டாவது கேள்வி, சப் கேள்வி வந்து வயசானாலும் உங்களோட அழகையும் உங்களோட ஸ்டைலையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியல. என்னோட வயசு வெளில சொல்லக்கூடாதுன்னு என் வீட்டுல சொல்லியிருக்காங்க, அதனால நான் அது சொல்ல மாட்டேன். இப்ப நானும் பாலாஜி அண்ணாவும் ஏன் அப்படி இருக்கோம்னா, எங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டிபி, கால்ரா, மலேரியா எல்லாம் வந்துட்டு போவோம். அதனால நாங்க அப்படி இருக்கிறோம். ஆனா நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆக்சுவலி எப்படி மெயின்டைன் பண்ண அது எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய அப்பா ஆகட்டும், என்னுடைய அம்மா ஆகட்டும், என்னுடைய சகோதரி ஆகட்டும், என்னோட சகோதரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க வயசை விட ரொம்ப யங்கா தான் தெரிவாங்க. ஐ திங்க் இட் ஜஸ்ட் ரன்ஸ் இன் தி ஃபேமிலி. நாங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலா எதுவுமே பண்றது இல்ல. we are just blessed and I think we have good genes. அந்த ஜீன்ஸ் எங்களுக்கு ஒரு 2-3 வாங்கி கொடுங்கம்மா. அடுத்த கேள்வி. எனக்கு இந்த கேள்வி வந்துட்டு பாலாஜி அண்ணன்கிட்டயும் ரோபோ அண்ணன்கிட்டயும் கேட்கணும். ஓகே, கேளு. இல்லை என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து எப்பவுமே பார்த்தா ஒரு ஸ்டாண்டப் காமெடி எப்போ பார்த்தாலும் நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்காங்க, சரிங்களா? இப்போ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ரியாலிட்டி இல்லை ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு அவங்க எமோஷன் ஆகிருப்பாங்க. அதை மாதிரி ஆகி அழுதுருக்கீங்களா? ரியாலிட்டி ஷோவில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வந்து கோபி அண்ணா ஷோ தான். எங்கள் நித்யாவையும் என்னையை வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு பேசினார். இந்த இடத்துல உண்மையாக சொல்லி ஆகணும், அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தையினால தான் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு வந்துட்டு பாலாஜி வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர போகிறோம், அவங்க பொண்ணு வச்சு காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னா கூட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. கோபி அண்ணா சொல்லி இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி ஒன்றா இருக்குன்னா அது காரணம் நீயா நானா, கோபி அண்ணாவும் ஆண்டனி சாரும் தான். So nice, thank you so much. ரோபோ, நீங்க சொல்லுங்க ரோபோ. இல்லை, நான் ரொம்ப எமோஷனல் ஆனதுன்னா அந்த 60 நொடி ஆர்வி ரெடி ஷோவில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது மாமா மேலே வந்து ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து கடவுள் எனக்கு ஃபுல் எவ்வளோ ஆயுஸ் கொடுத்தாலும் அந்த முழு ஆயுஸ் அப்படியே நான் உனக்கு கொடுப்பேன்டா அப்படின்னு நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த இடத்துல உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. மாமா வந்துச்சு. மாமானா பாலாஜி. சொல்லுங்க. பாலாஜி தாய் மாமே. அது ஓ, தாய் மாமன் அவர் உங்களுக்கு? நாய் மாமன் நான் சொன்னேன், தாய் மாமன் தானே சொன்னேன். அவர் உங்களுக்கு மட்டும் மாமாவா? அதுதான் தாய் மாமன் சொல்லிட்டேன், ஃபுல் ஃபீல் பண்ணிட்டேமா. இல்ல எங்களுக்கும் மாமாவான்னு கேட்க வந்தேன். இப்போ தெரிதா ஏன் பாவனை அவனை பேச மாட்டேன்னு. வெரி குட் ஜாப் பாவனா. ஈரோடு மகேஷ்கிட்ட வந்து நான் என்னன்னா, தமிழ் வந்து அவ்வளோ அழகாக நல்லா பேசுவார், விளையாடும் அவர்கிட்ட. அது எப்படின்றது அவர்கிட்ட கேட்கணும். மோட்டிவேஷன் கிளாஸாக இருக்கட்டும். அவரை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரியாத விஷயம், அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவர் அந்த வேலையை விட்டு தான் இப்போ இந்த டெலிவிஷனுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால அவர் இவ்வளோ பேசுறதோ இல்லை அவ்வளோ நாலேஜபிளா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு கிடையாது. பட் ரோபோ சூப்பரான தமிழ் புலமை எப்படி? நீங்க தமிழ் வாத்தியாரா இருந்தீங்களா? ஆமா, நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறேன்னா என்னுடைய பேராசிரியர் மு சிவச்சந்திரன் ஐயா தான் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம். நான் ரொம்ப வியந்த ஒரு தமிழ் உச்சரிப்பில் ஒரு நல்ல ஆங்கர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா கோபின்னு. ஹேட்ஸ் ஆஃப். வணக்கம், வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து பின்வாப்பில். இன்னொன்று சொல்லணும், எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் ஆங்கர் யாருன்னா எனக்கு உலகத்திலே டிடி மட்டும்தான். But Mahesh, I just want to say one thing. Usually வந்து மேல் ஆங்கர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க எல்லாருமே டிடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. And only in her case எல்லா ஃபீமேல் ஆங்கர்ஸோட ஃபேவரட் ஆங்கரும் டிடி தான். Thank you very much. Very sweet of you. அடுத்து யார் என்ன கேள்வி கேட்க போறீங்க? தேவி பிரியா. எனக்கு ஓஃபி கிட்ட கேள்வி கேட்கணும். காமெடியில் கலக்குவது எப்படில உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நிறைய இவங்க ரேடியோ ஷோஸ் பண்ணும்போது இவங்க யாருன்னே தெரியாம யாருப்பா அந்த பொண்ணு இப்படி கலாய்க்குது செம்ம கோவம் வரும். பட் அட் த சேம் டைம் அப்படி ஒரு என்டர்டெய்னர். நீங்க கார்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களை எப்போவாது நேராக பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இருப்பா எப்போவாது நேராக பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது வந்து விஜய் டிவி மூலமா அந்த என்ன சொல்றது அந்த
விஷயம் நிறைவேறிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் டிவிக்கு. ஓஃபியும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க இருக்கிறதுக்கும் இப்போ இங்க நீங்க நேரடியா லைவா எல்லாருக்கும் முன்னாடி பேசுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கேன். அப்போலாம் யோசிப்பேன் எப்பயாவது நம்ம வந்து இதில் தொகுப்பாளராக வருவோமா அப்படின்னு. ஸோ ஃபைனலாக அந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக விஜய் டிவிக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுடைய கடைக்குட்டி விஜய்ன்னு நினைக்கிறேன். ஆசைப்படுற வயசுல கொலை பண்ணி போடுறாங்க. என்ன யாருங்க சைடில் சவுண்ட் விட்டுது? மகேஷ்னா என்ன உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளமா?